ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பாடம் 4 பயிற்சி 4.6ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏபி = 5 சென்டிமீட்டர், பிசி = 6 சென்டிமீட்டர் மட்டும் கோணம் B = 100 டிகிரி அளவுள்ள முக்கோணம் ABC வரைந்து அதற்கு சுற்றுவட்டம் வரைக மற்றும் சுற்றுவட்ட மையம் காண்க. ஓகேவா? இதை நம்மளுக்கு கொஸ்டினாக தந்திருக்கிறாங்க. 3 அளவுகள் தந்திருக்காங்க. இந்த 3 அளவுகளையும் பயன்படுத்தி முக்கோணம் ABC வரைய சொல்லியிருக்கிறாங்க. வரைஞ்ச அப்புறமா நம்மளுக்கு சுற்றுவட்டம் வரைய சொல்லியிருக்கிறாங்க. அதில் சுற்றுவட்ட மையமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக உதவிப்படம் வரைஞ்சிக்கலாம். உதவிப்படம் எப்போ வரைஞ்சிருக்கிறேன்? ABC 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் கோணம் பிலேருந்து 100 டிகிரி இந்த 3 அளவுகளையும் பயன்படுத்தி இங்கே உதவிப்படம் வரைஞ்சாச்சு. ஓகேவா? என்னம்மா உண்மைப்படம் வரையலாம். ஏபி எத்தனை சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க? 5 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் அடிப்பக்கமாக நம்ம 5 சென்டிமீட்டர் கோட்டு துண்டு எடுத்துக்கணும். ஏபி 5 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். 0ல் ஒரு டாட் வச்சுக்கோங்க, 5ல் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்புறமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அளவு மாறாது. ஓகேவா? ஏபி 5 சென்டிமீட்டர். இனி பியில் வச்சு 100 டிகிரி கோணம் எடுத்துக்கணும். ஓகேவா? பியில் வச்சு 100 டிகிரி கோணம் எடுத்துக்கணும். பாகியமானி எடுத்து நம்ம 100 டிகிரி அளக்குறோம். இது வந்து விரிகோணனால் இங்கே வரும். ஓகேவா? 100 டிகிரி. இதை ஜாயின் பண்ணிக்கலாம் கோடு போட்டு. இது 100 டிகிரி. இன்னும் அடுத்து பிலேருந்து சிக்கு எத்தனை சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க? 6 சென்டிமீட்டர் எடுத்து பில் வெட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு முக்கோணம் கிடைக்கும். சரியா? பிலேருந்து சிக்கு 6 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்து வில் வெட்டுறோம். பிலேருந்து சிக்கு 6 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்தாச்சு. நம்ம வில் வெட்டுறோம். சரி, இப்போ வில் வெட்டியாச்சு. ஓகேவா? பிலேருந்து சிக்கு வில் வெட்டியாச்சு. இது ஜாயின் பண்ணுற இடம் தான் நம்மளுக்கு சிலேருந்து ஏக்கு இணைக்கும் போது நம்மளுக்கு முக்கோணம் கிடைக்கும். இது 6 சென்டிமீட்டர். இனி ஏதேனும் 2 பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைஞ்சி அதுலேருந்து நம்ம சுற்றுவட்டம் வரைகிறோம். மைய குத்துக்கோடு ஃபஸ்ட்டாக நம்ம ஏக்கும் பிக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏல காம்பஸ் காணிமனை வச்சுட்டு பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கிறோம். அளவெடுத்து ஏலேருந்து மேலே ஒரு வில் வெட்டுறோம், கீழே ஒரு வில் வெட்டுறோம். பியில் வச்சு அளவு மாற்றாதுங்க, மாற்றாமல் மேலேயும் ஒரு வில் வெட்டிக்கிறோம், அதே போல் கீழே ஒரு வில் வெட்டிக்கிறோம். இப்போ 2 வில்லும் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து கோடு போட்டுக்கோங்க. இது ஒரு மைய குத்துக்கோடு. இனி இன்னொரு பக்கத்துக்கு எடுத்துக்கலாம். பிசிக்கு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? பிசிக்கு அதுக்கும் பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கிறோம். பாதிக்கு மேலே அளவு எடுத்தாச்சு. எடுத்து மேலே ஒரு வில்லு பியில் வச்சு கீழேயும் ஒரு வில் வெட்டிக்கிறோம். அடுத்து சியில் வச்சு மேலே ஒரு வில், அடுத்து கீழே ஒரு வில் வெட்டுறோம். ஆனால் அது ரெண்டும் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகலை. அதனால் திரும்ப என்ன பண்ணுறோன்னா பியில் வச்சு நம்ம இந்த வில்லை நம்ம நீட்டிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ 2 வில்களும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்போ 2 மைய குத்துக்கோடும் ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த ஜாயின் பண்ணியிருக்க இடத்து தான் நம்ம எஸ். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம். இனி நம்ம சுற்றுவட்டம் வரையலாம். இந்த எஸ்ஸில் காம்பஸ் காணிமனை வச்சுட்டு ஏக்கு ஆரமாக எடுத்துக்கோங்க. இல்லையா பிக்கு ஆரமாக எடுத்துக்கலாம், சிக்கு ஆரமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? எந்த இதுக்குனாலும் ஆரமாக எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வட்டம் வரையும் போது அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக எல்லா 3 பக்கத்துக்கும் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிட்டு வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் 3 இதுக்கும் ஜாயிண்ட் ஆகிருக்கானி. ஏக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு, சிக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு, பிக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வரைஞ்சிருக்க இந்த இது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? சுற்றுவட்டம் கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 3லையும் ஜாயின் பண்ணியிருக்கனால நம்ம வரைஞ்சிருக்க படம் வந்து நம்மளுக்கு கரெக்டு. சரியா? அவ்வளோதான் இந்த கணக்கு.
வரைமுறை இப்போ நம்ம எப்படி படம் வரைஞ்சிருக்கோமோ அதே போல் ஓன் வேர்ட்ஸில் வரைமுறை எழுதிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.